ஜெபம் செய்ய கடவோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் ஊற்றுக்காரனராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இப்பொழுதுமாய் கூட உடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, நீ செய்து வருகிறதான உடைய நன்மைகளை நினைவு கூற கொடுத்ததான அந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாம் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடக்கூடியதான பாடல்கள், வாசிக்கக்கூடியதான வேத வாசிப்பு, ஆண்டவரை கேட்கக்கூடியதான வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதமோ ஆண்டவரை நன்மைக்கு எதுவாக நீர் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, God, thank you for giving us another opportunity to come to your holy presence to praise unto thy holy name. Lord, as we praise your holy name, as we listen from thy holy word, Lord, you continue to speak to each one of us, O Lord. Lord, you encourage through thy servant, O Lord, so that we all may be enriched and edified and also blessed by thy holy word. You continue to be with us and you bless us. We ask in Jesus' name. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக 1வது பாமாலையை பாடுவோம். Praise my soul, the King of heaven. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய
கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவனே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றான். திருநாளுக்கு பின்வரும் மூன்றாம் ஞாயிறுக்குரியதான சொர்க்க ஜெபம். வழி தப்பினவர்கள் நீதி பார்க்கத்தில் திரும்பி வரும்படி உமது சத்தியத்தின் ஒளியை காட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்திற்கு ஏற்கத்தகாதவைகளை விலக்கி போடவும் அதற்கேற்ற யாவையும் பின்பற்றி நடக்கவும் எங்கள் கர்த்தனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். வாசிக்க கேட்போம். இன்றைய காலைக்கென்று வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேதபாகம் நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. Today's morning Old Testament reading is taken from the book of Nehemiah, chapter 1, verses beginning to read from 1 to 11. Nehemiah, chapter 1, 1 to 11. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருடம் என்னும் கிரேஸ்மேத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர்களில் ஒருவனாகிய அனானியாவும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடமிருந்து நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்தருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்ததும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நான் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறும்படி என்றேன். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்தும் அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனிப்பதற்காக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்திப்பேன். நான் ராஜாவுக்கு வானபாத்திரனாய் இருக்கிறேன் என்பதே. வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேதபாகம் வாசிக்கப்பட்டதாயிற்று.
வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. The epistle reading is taken from the epistle to the Hebrews, chapter 5, verses beginning to read from 1 to 10. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. Hebrews chapter 5 verses 1 to 10. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அதே நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 வரை. Gospel reading is taken from the Gospel according to St. Matthew, chapter 9, verses 35 to 38. St. Matthew 9, 35 to 38. பரிசுத்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறக்குமாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியா
பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாமிடத்தில் நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையிருந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரை மருத்துவரும் ஞாபகிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். உங்களை நேரிலே பார்க்க முடியவில்லை, ஆனாலும் என்னுடைய மனதிலே உங்களை நினைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மோடு கூட பேசுகின்றார், நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். Such a joy to meet you through this media. And I'm sure that the Lord has been with you all these days during this lockdown. We are entering into the third lockdown. We don't know how long we will have this kind of things, but praise God, when the whole world is with great fear and suffering, with no hope, the Lord has kept you and me alive, and He has protected us from this COVID-19. சில அறிவிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த 5 காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். காலையிலே வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் ஆண்டவரோடு தனிப்பட்ட தியானம் செய்கின்றோம். அதன் பின்பு ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ ஒரு 5 அதிகாரங்களை அல்லது 1 மணி நேரம் நாம் வேதத்தை வாசிக்கின்றோம். டிகன் சாம் ஸ்டீஃபன்சன் என்னிடத்தில் சொன்னாங்க, ஐயா, நம்முடைய சபையில் அல்லது நம்முடைய சபை மெம்பருடைய ஒரு அம்மா அவர்கள் இந்த 1 மாத காலத்தில் முழு வேதத்தையும் படித்து முடிச்சிட்டாங்க என்பதாக சொன்னார்கள். அந்த அம்மா சுகவீனமாக இருக்கின்றார்கள். அந்த நிலையிலையும் அவங்க ஒரு முறை முழு வேதாகமத்தையும் படித்து வாசித்து முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் நிறைய பேர் அதை வாசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். அதன் பின்பு 1 hour நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதாக உங்களிலே வாட்ஸ்அப் குரூப்பிலே நிறைய ஜெப குறிப்பு உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கின்றேன். ஒருவேளை தெரியாதவர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டு கொள்கின்றேன். தேசத்திற்காக இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்களாக, தேசத்தின் எழுப்புதலுக்காக, திருச்சபையின் எழுப்புதலுக்காக ஜெப ஆவியை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலும் மற்ற திருச்சபைகளிலும் ஊற்றப்படும்படியாக இந்த நாட்களிலே ஜெபிப்போம். ஏழை எளிய மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். உங்களிடத்திலே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எனக்கோ ஜான்சனியாவுக்கோ நீங்கள் SMS அனுப்புவீர்களானால் அல்லது அழைப்பீர்களானால் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் ப்ரேயர் காலில் உள்ள ப்ரேயர் ரிக்வெஸ்ட்
ஒவ்வொரு வாரம் ஒரு நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்க்காக ஜெபிக்கின்றோம். இதை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம். செயின் ப்ரேயர் த ஹோல் மந்த்துக்கு அனுப்பிக்கிறோம். அதில் ஒவ்வொரு நாளும் 5 குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எனவே நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். 5 நபரை டெய்லி நீங்கள் கூப்பிட வேண்டும் என்பதாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் செய்கின்றீர்கள், நான் கேள்விப்படுகின்றேன். என்னை பலர் நீங்கள் கூப்பிட்டீர்கள், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அருமையான நம்முடைய திருச்சபையின் போதகர்கள் டீக்கன்மார்களும் தினமும் 5-10 பேரை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கின்றோம். அவர்கள் எப்படி இருக்கிறீர்கள், ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் இருக்குதா என்பதாக கேட்டு நாங்கள் தெரிந்து என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் என்று செய்கின்றோம், ஜெபிக்கின்றோம். நீங்களும் கூப்பிடும்படியாக உங்களை அன்போடு கேட்டு, ஒருவேளை ஐயா இன்னும் என்னை நீங்கள் யாரும் கூப்பிடவில்லை என்றால் எங்களை கூப்பிடுங்கள், நாங்கள் உங்களோடு பேசி உங்களுக்கு ஜெபிப்போம். நைட்டில் ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக செய்யுங்கள். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும், நம்முடைய குடும்பத்திலே மாற்றங்கள் வரும், நம்முடைய தேசத்திலே மாற்றங்கள் வரும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். கம்யூனியன் விஷயமாக போன வாரத்திலே உங்களிடத்திலே சொன்னேன். வியாழக்கிழமை உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வந்திருக்கோம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். நாங்கள் அந்த திருவிருந்தை ஆசீர்வதித்த பின்பு எப்பொழுது போல நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பருகும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் ஆலயத்திற்கு எப்படி வருவீர்களோ அதே ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அதை முழங்காலிலே நின்று நீங்கள் ஜெபித்து நீங்கள் உட்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதை ஜெபத்தோடும் பயபக்தியோடும் செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போன வாரத்திலே நம் தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்த காணிக்கை 74,451 ரூபாய் கொடுத்த உங்கள் யாவருக்கும் அதிகமாக நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் நம்முடைய திருச்சபைக்கு காணிக்கை, உங்களுடைய தசம பாகம், ஸ்தோத்திர காணிக்கை, நீங்கள் விடோஸ் பென்ஷன் கொடுக்குற காணிக்கை, ஸ்கூலுக்கு மிஷனரி சப்போர்ட்டுக்காக கொடுக்கிறதை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போன வாரத்திலே கொடுத்த எல்லாருக்காக அதிகமாக நன்றி செலுத்துகின்றோம். ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா அந்த உண்டியல் இன்னும் நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோமே என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், இது முடிஞ்ச பிறகு வாங்கிக்கிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை காணிக்க பாட்டு பாடும் பொழுது அந்த உண்டியலில் போடுங்க. அது நிறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வேறு கவர் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து வைங்க என்பதாக அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே ஒரு குடும்பம் நம்முடைய ஸ்கூலுக்காக 1,25,000 ரூபாய் டொனேஷனாக கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. I have told you about the 5 things: morning devotion, 5 chapters to read, and pray for 1 hour for the others, nation and the world, people who are affected by corona, for the poor people, and call 5 people daily. If you call like that, at least every day you will get 1 call from other people. Don't call your own friends and relatives and family members, call others. And we pastors also doing every day 5 to 10 families we are visiting. We have a turn for everybody. If you have not called, please call us. We are available at any time, and it's such a joy by calling you and inquiring about your health and your needs and everything. We are praying and we are helping. Communion, as I said, you are ready with the communion, and Thursday also we have sent a video clip. Please be ready, and one of your elders in the family can serve the communion. Think of as how you will come to the altar, kneel down and pray, and with the prayer and reverence you take it so that the Lord will bless you. Last week we have given to the ministry of the Lord rupees 74,451. One well-wisher of our church have donated to the school 1,25,000. May the good Lord bless all of us for our cheerful giving. Today I will be sharing the message of the Lord. The theme for today is
how to face adversity, face it with burden. Face it with burden. இந்த நாளிலே துன்பத்தை அல்லது கஷ்டத்தை எப்படி சந்திப்பது என்கிற தலைப்பிலே, அதை நாம் பாரத்தோடு சந்திக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச இருக்கின்றேன். எனக்காக ஜெபியுங்கள். அதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இன்னொரு பாமாலையை நாம் பாடுவோம். 40வது பாமாலையை நாம் பாடுவோம். 40வது பாமாலை. காலையிலே உடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட பேசும், என்னோடு கூட நீர் பேசும் ஐயா. நீர் பேசும் பொழுது நாங்கள் கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். Lord, as we tarry in your presence to hear your word, we pray that you speak to all of us, speak to me, encourage all of us, God. When you speak, give us a heart to obey your word. In Jesus' name we pray. Amen. போன வாரத்திலே நாம் துன்பத்தை அல்லது கஷ்டத்தை நாம் எந்த விதத்திலே சந்திக்க வேண்டும் என்பதாக நாம் பார்த்தோம். முதலாவது, துன்பத்தை நாம் ஜெபத்தோடு சந்திக்க வேண்டும் என்பதாக யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட பேசினேன். அந்த ராஜா தனக்கு ஆபத்து வந்த நேரத்திலே தன்னுடைய ஜனங்களை எல்லாம் அழைக்கிட்டான். குடும்பம் குடும்பமாக, கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக அவர்கள் வந்து ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இரண்டாவதாக, துன்பத்தை பாரத்தோடு சந்திக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். 40 days back when the lockdown was announced,
The poor man was sitting opposite to our cathedral friend gate. I noticed him for 3 days. He was sick, he could not walk properly. From my house I could see him through the door. And he was sitting there and sleeping in front of that particular shop. Whenever he is thirsty, he will go to the Gurdwara, that pipe there, the tap there, he will take water. Whenever there is time for food, he will look for some well-wishers who will come. And I have seen him, sometime he will go to the spot by the time the food will be over. I send our security to check with him where he come from. It seems he was a watchman in one of a small company. He had a sore on his leg, and because of that he was asked to leave his job. He is from Andhra Pradesh. So he landed on the road, and I wanted to do something for him. I told my wife, we'll give him a hot food. So one day I took a good lunch for him in a box and with a fruit, and I went to him. And by that time he said, sorry sir, I got the food from somebody else. But then there was another person nearby. He said, sir, give me this food. I will keep it for my dinner, like that. This is just one case. But there are hundreds and thousands of people are on the road without sufficient food for them. Coronavirus has brought all of us to our knees. As I said, we are going to meditate, face this adversity with burden. I am talking in the context of COVID-19 and the lockdown situation that is prevailing in our India and all over the world. In Nehemiah chapter 1, we have a beautiful story. Nehemiah was a cupbearer for Persian king. In those days, the post of cupbearer was a noble job. The king will not, keep anybody, but he will keep a person who will be trustworthy. Because before the king could drink, any drinks or wine or anything, he has to check it. And sometimes there is a danger. Some enemies can use this cupbearer to kill king. So when he tastes, if there is poison, he will die and the king will escape. Commentators say cupbearers were generally eunuchs or ministers. Now he had a brother named Hanani who returned from Jerusalem. So Nehemiah asked him, hey, you went to Jerusalem, how are the people there, the remnant who are there, people who have returned from Babylon, how are they? He was shocked when Hanani said that the people in Jerusalem were in affliction and disgrace, and the walls were broken down and gates were burned with fire. நாம் வாசித்த முதல் பாகத்திலே ஒரு நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். நெகேமியா பெர்சியா ராஜா அர்சசஸ்திராவுக்கு அவன் பான பாத்திரக்காரனாக அவன் இருக்கின்றான். பான பாத்திரக்காரர்கள் ராஜாவுக்கு மிகவும் நெருங்கியவர்கள், நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். லேசாக யாரையும் ராஜா வைத்துவிட முடியாது. ஏனென்றால் ராஜா அந்த பானத்தை அவன் உட்கொள்ளும் முன்பதாக இந்த பான பாத்திரக்காரன் அதை அவன் டேஸ்ட் பண்ண வேண்டும், ருசி பார்க்க வேண்டும். ஒருவேளை அதில் ஏதாவது பாய்சன் இருக்குமே ஆனால் இவன் இறந்து விடுவான், ராஜா தப்பித்துக் கொள்வார் என்பதாக. சில நேரங்களிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பான பாத்திரக்காரர்கள் ஒரு ராஜ மந்திரியாக இருக்கக்கூடும் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த நெகேமியாவுக்கு ஒரு உண்மையான சகோதரனோ அல்லது அவனுடைய சொந்தக்காரனோ அனானி என்கிற
சொல்லுகிற ஒரு சகோதரன், அவன் சற்று நாட்களுக்கு முன்பதாக அவன் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு அவன் சென்றிருந்தான். அவன் சென்று திரும்பி வந்த பொழுது அவனிடத்திலே இந்த நெகேமியா கேட்கின்றான், அனானி நீ எருசலேம் போய் வந்தாயே, அங்குள்ள அந்த சிறையிருப்பில் மீந்தி உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் நிலை என்ன என்று அவன் கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், அதை ஏன் நீ கேட்கின்றாய்? அவர்கள் படுகிற நிந்தையும் அவர்கள் படுகின்ற துன்பத்தையும் பார்க்கும் பொழுது நானே கலங்கி போய்விட்டேன் என்பதாக அவன் சொல்லி, அங்குள்ள எருசலேமின் மதில்கள் அவைகள் உடைக்கப்பட்டதும் எருசலேமின் மதில்களின் வாசல்கள் தீயினால் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்பதாக அவன் சொல்லுகின்றான். Two things that we will study about Nehemiah. First thing, Nehemiah, a man with burden. A man with burden. Verse 4 says, when I heard these things, I sat down and wept. For some days I mourned and fasted and prayed before the God of heaven. Look at the reaction to the news he heard. He could not bear the pain in his heart. When he had his own people there with disgrace and affliction, how they were harassed, how they were persecuted, how the walls were broken and the gates were burned with fire, he could not take it into his heart. Jerusalem was a fortified city. The wall was built around the city. No strangers can easily get in. Every city walls, according to the Bible, was protected by the walls. The city of Jerusalem walls, the length was 4,018 meters and the height was 12 meters and the thickness was 2.5 meters. Such a huge wall it was. Even car can go in that wall. There were 7 main gates and 2 minor gates was there. The walls of Jerusalem for the first time was destroyed by Nebuchadnezzar in 586 BC. Later, people from Babylon, when the time of King Cyrus, he gave a freedom to return these people to go and build their walls and build their temple that was destroyed. So Zerubbabel, in the years 486, he came with 50,000 people. Then later, around 665 BC, Ezra came with the second batch of 50,000 people. With much opposition, they have done it. But again, the enemies, the Samaritans, they have started destroying this wall. When Ananiah told this thing, his heart, Nehemiah's heart was broken. He said, the city is open, vulnerable for attack. Vulnerable for attack. எருசலேமின் மதில்கள் அங்கே உடைக்கப்பட்டதாக, அங்கே இருக்கிற ஜனங்கள் அதிகமாக அவர்கள் பல பாடுகளை பட்டதை நெகேமியா பார்க்கும் பொழுது அவன் பாரப்படுகின்றான். 2 காரியங்களை நெகேமியாவை குறித்து பார்க்க போகின்றோம். முதலாவது, நெகேமியா ஒரு பாரம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். இந்த செய்தி அவன் கேட்ட பொழுது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அங்கே 4வது வசனம் சொல்கின்றது, நான் உட்கார்ந்து, நான் அழுது, நான் உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன் என்பதாக அவன் சொல்கின்றான். இந்த நாட்களிலே கொரோனா முழு உலகத்தையும் அது தாக்கி விட்டது. யாரையும் அது விட்டு விடவில்லை. எளியவர்களோ பணக்காரர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, தலைவர்களோ அல்லது பாமர மக்களோ, பெண்களோ ஆண்களோ சிறுவர்களோ, எல்லாரையும் அது தொட்டு விட்டதாக நாம் பார்க்கின்றோம். Today this corona virus has made great damage to the world. I heard a song in WhatsApp by Catholic sister. It says, go, go, Corona. You make the world sad. You make the world cry. And you make the world in despair. Corona, you make the scientists in confusion. You make the world leaders in tension. And you make the doctors and nurses run to and fro. Today this COVID-19 has
it's like it has broken almost all the walls of humanity. Be it health, be it economy, games, industry, agriculture, religion, and etc. Everything has come to still. It has not spared anybody, men and women, rich and poor, old and aged, old and children, and leaders and citizens, all are affected by it. As on Friday night or Saturday morning, the positive cases in India is 35,365 and the death is 1,152. Lakhs of people being affected by this. If you think of America itself, 11,31,280 people are infected by this virus, and 65,766 people have died because of this corona. When we hear this, what comes into our mind? Do you have burden for these people? Many of our children are in the US. Many people have lost their job. Nehemiah, when he heard this, he could not eat. He had a good position, good shelter, a royal food to eat. Why should he, think about people living 1,500 kilometers away from him? Scholars, they say Nehemiah, he never seen Jerusalem. It was his father, 100 years back, they came there, his relatives came, and he was born there. But when he heard, he says, they are my people, my Israelites, my family. Do we have that kind of burden for people? Burden for people. How can we get burden for people, a situation like this? We need to see like God, or we need to see like Jesus Christ, how Jesus will see. Look at this situation. We read Matthew 9:38. We read, when Jesus saw the multitude, he moved with compassion because they were harassed and helpless like sheep without a shepherd. இந்தியாவிலே 35,365 பேர் இந்த கொரோனா வைரஸ்னாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,152 பேர் மரித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய வேலைகளை இழந்திருக்கின்றார்கள். நெகேமியாவுக்கு நல்ல வசதி, நல்ல சாப்பாடு, நல்ல இருக்கிற இடம், ராஜாவோடு நல்ல ஒரு உறவு எல்லாம் இருக்கும் பொழுது அவன் ஏன் 1,500 கிலோமீட்டருக்கு தள்ளி உள்ள ஜனங்களை அவன் யோசிக்க வேண்டும்? அவர்கள் மீது ஏன் அவன் பாரப்பட வேண்டும்? சொல்கிறான், என் ஜனங்கள், என்னுடைய இஸ்ரவேல் மக்கள். இவன் எருசலேமை இதுவரை பார்த்தது கிடையாது. அவனுடைய தகப்பனார், அவனுடைய குடும்பம், அவர்கள் எருசலேமில் இருந்து, யூதேயாவிலிருந்து அவர்கள் பாபிலோனுக்கு வரப்பட்டார்கள். இங்கேதான் இவன் பிறந்தான், பாபிலோனில் இவன் பிறந்தான். இவன் பார்த்தது கிடையாது. ஏன் இவர்களுக்காக இவன் பாரப்பட வேண்டும்? இந்த பாரம் ஆண்டவர் அவருடைய இதயத்திலே கொடுத்தார். பாரப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசுவை போல பார்க்க வேண்டும். இயேசுவை போன்ற கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு மத்தேயு 9:38 36 நாம் பார்க்கும் பொழுதே அவர் திரளான ஜனங்களை பார்த்து அவர்களுக்காக பரிதபித்தார். இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கின்றார்களே என்பதாக அவர் சொல்கிறார். ஒரு நாளிலே அவர் 3 நாட்கள் அவருடைய வசனத்தை கேட்ட ஜனங்களை பார்த்து, சீடர்களை பார்த்து சொல்கின்றார், நான் இவர்களுக்காக பரிதபிக்கின்றேன். இவர்கள் இதோடு 3 நாட்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்பதாக ஆண்டவர் அங்கே சொல்கின்றதை நாம் பார்க்க முடியும். அநேக ஏழைகள் தெருவுகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பேர் காணும்.
கொஞ்சம் பேரை காணோம். When you hear this news in India, 1,150 people have died, what is your reaction? Do you have burden for these people? If you ask an atheist, he will say it is their fate. It is written in their forehead, so they have to die in this way. If you ask a politician, he will say, it's a natural calamity. Whether we are in power or any other party, it has come naturally. We cannot help. 1,000 people will die and another 1,000 people will born in this world. It is natural. If you ask a religious person, religious person is different from spiritual person. If you ask him why this has happened, he will say God has punished them because of their sin. It is a judgment of God. Nobody can help them. Yes, it may be true, but you and I, knowing the love of Jesus Christ, cannot say, what right now you and me need to have a burden for them, need to do something for these people. Young couples fellowship in our church, when this lockdown situation was imposed, they collected some money from their fellowship and they started, feeding the poor in that road. They shared with me, Ayya, we want to do something. I said, what do you want to do? This is what we want to do. I said, yes, go ahead, under the leadership of Deacon Joseph Sukundraj. Then they said, look, Ayya, we want to do something for our congregation. What do you want to do? There will be a lot of poor, many will not have their salary or their wages. So many daily wage people will be there. I said, okay, how are you going to do? We will ask some people who are able to do. We'll ask them if the nearby there is some poor people. We tell them to go and help, because nobody can go at one junction. Nobody can go. Even today also we are having. Some of our pastors could not come. Some of the people who are helping were not able to come. Restriction is there, Then seeing that, he said, Ayya, we wanted to feed some poor nearby our church. I said, that's fine. I will also join with you. The pastors have joined. Then they came, they were giving. Then the women fellowship said, we want to feed one day. The men fellowship said, we want to do something. And the youth fellowship, Mr. Sam William, he said, I want to collect, we have collected some 27,000 rupees. He said, fine, do it. Jangamasra, the missionary, he called me and said, Ayya, Musaramba people are suffering. Can you pray for me? I know pray for me means you do something for that. Then Brother Moses, our mission secretary, said, Ayya, Sarur Nagar people are asking, all are poor, we have to do something. Then I asked Tony, the missionary. Then I asked Judge about the Thirumalgiri missionary. By God's grace, there are some people who came forward to help us. Ayya, I have some money to give you. Will you do it? I said, okay, because now office also cannot open. We will do it like that. And some people, they came with some atta and oil. They distributed the staff, our workers here. Some people, they brought some rice, 75 kilo rice. They brought some grocery packet. Knowing the need of our congregation, we have done the mission. We asked Amma Kuda, the school, the headmaster, sir, if there is any help, you tell us. He said, yes, Ayya, 15 people, very poor family, can you do? So for around 100 people that we have helped, 100 people. And under the leadership of Deacon Joseph Sukudraj and Johnson Ayya was with us. He was going to Musarabak with the risk. Jangam was going, Moses was going for purchase, Ayya was doing. So all the congregation, our clergy, even Deacon Sam Stephen, Georgia, when we call them over the phone and find out, if there is anybody need. I really want to appreciate the Deacon Sukundaraj. Even yesterday, he was going to some houses in the Malkajgiri, and giving the grocery packet, purchase and giving down. When you see the need, I'm not saying that you are not doing it, some of the families are doing, I heard like that.
If you want to do something for that, maybe hereafter you can send to our church account so that we will get from them and we will help. When we ask through the phone about the people, they tell us. 1 month we have given grocery. We give them 1,000 rupees worth of grocery, or sometimes we are not able to give them, they cannot get it, we send them through, Google Pay. That's the way we are doing. 1 month is over, we have to give for May. I'm not here to, ask you money, please understand me. But you would like to, to me, there are 4 people they asked me. They given some money. We have an account and everything, and we will give it to our committee when we have the committee meeting. If you want to, if the Lord leads, if you have a burden to do something, send it to our church account, bank account, so that we will get it. And the coming May we will do for them. We don't know how long it will be. Nehemiah, he had a great burden. நெகேமியா இந்த காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நமக்கு ஆண்டவர் இயேசுவை போன்ற கண்கள் வேண்டும். இயேசு இந்த சூழ்நிலையில எப்படி பார்ப்பார், அவர் பார்த்தால் என்ன செய்வார் என்கிற அந்த கண்கள் நமக்கு வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள தர முடியும். இது இயேசுவின் பாரம் நமக்குள் வரும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். Secondly, we see Nehemiah, a man with tears. Nehemiah not only had burden, but he was in tears. The burden he had for his countrymen led him to weep. Verse 4 says, when I heard these things, I sat down and wept. As I told you before, he could not sleep. His mind was completely occupied by Jerusalem and the evil that the people were going through. Verse B says, for some days I mourned, fasted and prayed before the God of heaven. Do you know how long he cried and mourned for these people? If you check chapter 1, that the month of Kislev, and chapter 2, verse 1, the month of Nisan. It is 4 months. We may think that Nehemiah just, the Wednesday he was he cried and like that, and when he went on Thursday to King's palace, the king asked, how are you, why are you sad like that? No, it is not like that. It's not like that. Or on Friday he heard the news and he cried and fasted, and then Saturday, maybe Sunday holiday, Monday he went, the king asked him, hey, why are you sad, what do you want, like that? No. 4 months he prayed, he cried, he was hurting, having the burden for these people. I want to do something. Why should he weep for them? In what way he is related to them? As I told you, he was not born in Jerusalem. He never seen Jerusalem. But when he heard the news, he couldn't tolerate it. He couldn't take it. He was crying. They are my people. They are my family. I have great responsibility towards them. Some data is collected by Brother Mohan C. Lazarus. If you are watching, I praise God for you that every day 7 to 9:30, the Satyam TV, some of the data he said, in India, every year 40,000 children are missing. In Delhi alone, 5,000 children are missing. Every day, 200 young girls are forced to adultery. In Tamil Nadu, 1 crore people are drinking wine. 40% of men in Tamil Nadu are drunkards. I don't know, in Telangana this will be more. There are 3 places always, it will be full. One is the restaurant in Hyderabad, the wine shop, and the third is hospital. They'll go and eat, then they will go and drink, then they will go to hospital to be admitted. Yesterday I was seeing the TV. We have been praying. Brother Mohan C. Lazarus is telling that now 40 days
nobody can drink. So some of the families are really very happy. Some of the daily wages, instead of giving that money in their wives' hand, they drink, maybe the little they give. So now 40 days they never touched wine. So hereafter they will not drink, and they were praying. We are all praying that all wine shops should be closed. God should give, the wisdom for our leaders to bring that, resolution. Bihar, the chief minister stopped it. But yesterday when I was seeing this TV, the first lockdown restriction, it says the wine shop will be open, but come 5 by 5. Come, we have to keep the social distancing, and come in 5 and drink, and then don't fall in. It's something like don't fall in the road, but you go and sleep in your bus. What a pathetic condition. Why I'm saying all this? When you hear all this, would you not cry for this nation? He was telling, every year 1,75,000 people die in accident. Every hour 17 people. Every month 14,600 people. He says because of lockdown, it has come to, just not even one person. Not even one person. Coronavirus is evil, but it has lot of good things for us. Lot of good things for us. But when you see these things, what is your response? So far we have been praying for ourselves. There are few people, they pray for the others, pray for the nation through prayer, fasting prayer and all-night prayer. But I want to tell you, congregation, this is a time that you and I need to pray and cry for this nation. There are people dying every day without Christ. Every day people are dying. They are going to hell. Going to hell. Going to hell. Hebrews chapter 5:7. When you read that, it says Jesus, with loud voice, he prayed and he cried. Not just one day, almost every day he cried and prayed for people. When he saw Jerusalem, for the people of Jerusalem, he wept. When is the last time that you wept for others? When is the last time that you wept for our India? When Nehemiah heard this, he wept. He kept, he just kept all his food, kept away from food. He fasted. I want you to fast also. I have a habit of every, Friday morning that I learned from my mother. Can you do that every Friday morning, that you can fast and pray? If you are able to join the Friday fasting prayer, please do so. Otherwise, in your home, you fast and pray. That these are the days we are expecting great revival. Churches should be, prayer, the spirit of prayer should be poured out in all the churches. Nehemiah, அவன் அழுகிறான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல. நீங்க நெகேமியா 1 அதிகாரம் 1வது வசனமும் அந்த கிஸ்லியூ மாதத்துக்கும் 2 அதிகாரம் 1 வசனத்துல உள்ள அந்த என்ன மாதம், அந்த மாதத்திற்கும் இடையில 4 மாதம், நிசான் மாதம் 2க்கும் இடையில 4 மாதம் அழுது ஜெபிக்கின்றான். அவன் பாரப்படுகின்றான். ஏதோ வெள்ளிக்கிழமை அவன் அந்த செய்தியை கேட்டான், அழுது புரண்டான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை ராஜா கிட்ட போனா, ராஜா என்னப்பா இப்படி கவலையா இருக்கிறா, உனக்கு என்னவான்னு கேட்டு அனுப்பிட்டார். இல்ல 4 மாதம் அவன் கடந்து அவன் அழுகிறான். இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் இறந்து கொண்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில், உலகத்தில் இன்னைக்கு அவங்க வேலைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இருக்கின்றாங்க. எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு 40,000 பிள்ளைகள் காணாம போடுறாங்க. அவங்கெல்லாம் விபச்சாரத்துல ஈடுபட வைக்கிறாங்க, அவங்களெல்லாம் கடத்துறாங்க. ஒரு நாளைக்கு 200 வாலிப பிள்ளைகள் விபச்சாரத்துக்காக அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறார்களாம். ஒரு வருஷத்திற்கு 1,70,000 ஆக்சிடென்ட்ல மறிக்கிறார்களாம். இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம உள்ளம் கதறுதா, நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிறதா? இயேசு எருசலேம் மக்களுக்காக கண்ணீர் வடித்தார். எபிரேயர் 5:7 அங்க போட்டிருக்குது, இயேசு தன்னுடைய பூலோகத்தில் இருந்த நாட்கள்ல அவர் சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் கதறி ஜெபித்தார் என்பதாக. கடைசியாக எப்போ நீங்க கண்ணீர் வெடிச்சிருக்கிறீங்க மற்றவங்களுக்காக? நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணா 3/4 மணி நேரம் நமக்காக ஜெபம் பண்ணணும். 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணா 4 நிமிஷம் நமக்காக ஜெபம் பண்ணணும். 1 நிமிஷம் அது மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த முறைகளெல்லாம் நம்ம மாற்றணும். நமக்கு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா லாஸ்ட் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நமக்காக ஜெபம் பண்ணணும். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு நிறைய ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கின்றோம். நீங்கள் இதை வாசி, நீங்கள் இதை பார்த்து டெய்லி 1 மணி நேரம் ஜெபிங்க. வெள்ளிக்கிழமை தோறும் காலையில உபவாசம் இருந்து ஜெபிங்க. நம்முடைய திருச்சபையில திரும்ப நான் சொல்கிறது, ஜெப ஆவியே ஊற்றப்பட வேண்டும். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களிலே மாற்றத்தை கொண்டு வருவார், உங்கள் குடும்பங்களிலே மாற்றத்தை கொண்டு வருவார், நம்முடைய திருச்சபையிலே மாற்றத்தை கொண்டு வருவார், தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வருவார், பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார் என்பதாக நாம் பார்க்கிறோம். நெகேமியா இதை செய்கின்றான். 4 மாதம் கழித்து அவன் ராஜாவினிடத்திலே போகின்றான். ராஜா கேட்கின்றார், உனக்கு ஏனப்பா நீ கவலையாக இருக்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் சொல்லும்போது அவன் அழுகின்றான். ஐயா, என் தேசத்தில் எருசலேமில் என் ஜனங்கள் அவர்கள் தீயினாலே கஷ்டப்படும் பொழுது வாசல்கள் உடைக்கப்பட்டு அந்த கதவுகள் எல்லாம் தீயினால் எரிக்கப்பட்டதுமா இருக்கும் பொழுது நான் எப்படி துக்க முகமா இருக்க முடியும்? உனக்கு என்ன வேணும்ப்பா? ராஜா, எனக்கு லீவு வேணும். உனக்கு வேற என்ன வேணும்? அப்பா, எனக்கு அங்கே நான் போய் செய்கிறதுக்கு மரம் வேணும், எனக்கு கொஞ்சம் வசதி உதவிகள் வேணும். உனக்கு வேற என்ன வேணும்ப்பா? ராஜா, போகிற வழியில் என்னை யாராவது தாக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் குதிரை வேணும், எனக்கு சேவகர்கள் வேணும். அப்படியாப்பா, நீ கடவுளுக்காக இப்படி பாரம் வச்சிருந்தேன்னா உனக்கு நான் எல்லாம் தர்றேன், நீ போ என்பதாக அனுப்பி வைத்தார். When after 4 months when Nehemiah he went to the king, he was very sad. The king asked him, why are you sad? He said, when my own people in Jerusalem, in Judah, they are in great affliction and shame, and the walls were broken and the gates were burnt with fire, how can I be happy, my king? Hey, what do you want? I want to go, I need leave, king. What more you want? I need some provision to build that wall. What more you need? I need some protection on the way. I'll give you, man. When you have a burden for God, when you have burden for your own people, when you have a burden for the nation, I will give you everything. Will you do that? Face this adversity with burden and prayer. May the Lord bless us. May the Lord help us during this lockdown period and bring great healing to our nation. நாம் யாவரும் கீர்த்தனைகளிலே 174வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். துங்கனில் ஒதுங்குவோம் என்கிற கீர்த்தனை பாடுவோம். We'll all sing lyric number 174. துங்கனில் ஒதுங்குவோம்.
morning service. We will turn to page number 13. நம்முடைய பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்காக நம்மை நாமே ஆயத்தம் செய்வோம். அதற்கு ஆயத்தமாக 13வது பக்கத்தில் இருக்கிறதான ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்கள் இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தையை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்காற்படியிட்டு சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இரங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகி இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளப்பட்டுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் மாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முதுமகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி பரிசுத்த
பிதாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய லேசின் கீழ்விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீர சுத்தமாகி அவருடைய விளைவிருந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளோ அவர் எங்களுக்குள்ளோ வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்கள் ஆகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
ஆயத்தமாக இருக்கின்றது. நீங்கள் யாவரும் விசுவாசத்தோடு பந்தியிலே சேரும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். The Lord's table is ready. Please receive this sacrament to your comfort and feed on Him with thanksgiving unto the Lord. கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து செபிப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவைகளே. ஆமென். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உணர்வோடு வேண்டிக் கொள்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உன்னுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ளபடியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரணியில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி செலுத்திருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் இந்த நாட்களிலே நீ தந்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கிறதான ஏழை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனிலே உண்ண உணவின்றி, கையிலே பணமின்றி, இருக்க இடமின்றி, மிகவும் வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் மேல் நீர் இரக்கமாய் இருந்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைகளுக்காக, திருச்சபையினுடைய ரட்சிப்பிற்காக, திருச்சபையினுடைய எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே திருச்சபை ஆண்டவரே தன்னுடைய முந்தைய நிலைமைக்கு திரும்பி விசுவாசத்திலே பலப்படவும், பரிசுத்தத்திலே உறுதிப்படவும், உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கக்கூடியதான ஒவ்வொரு திருச்சபையாய் எங்களுடைய திருச்சபையை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைகளுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை, எங்களுடைய திருச்சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுக்கு தந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே திருச்சபைகளிலே ஆண்டவரே ஒரு ஜெபத்தின் ஆவியை நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, you pour your spirit upon each and every church, the visible church of this world, oh Lord. The people may repent from the sin and also the people may come back to you. There will be a renewal and the reformation in the visible churches, oh Lord. Lord, help all the congregations, Lord, to repent and also to pray for the people, the pray for the world, oh Lord Jesus.
Lord, this morning, Lord, we pray for the countries, European countries and Asian countries, even the countries which are affected by this coronavirus, oh Lord. Lord, you stretch out your hand upon each and every country and heal the nation, oh Lord Jesus, so that the people of the nations may come to know you. You are the living God. The God only can do a miracle. God only can heal the nation. God only can bring the breakthrough, oh Lord Jesus. அந்த விதமான ஒரு சுவாசத்தை நீர் இந்த நாட்களிலே தந்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற தேவனிற்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மனுஷன் கர்த்தனாகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய பரமராஜாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாத்துக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீரே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் 141வது பாமாலை நாம் பாடுவோம். In conclusion of our morning service, let us sing hymn number 141, and can it be. Can it be?
இந்த ஆராதனையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெகேமியாவை போல ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற மனிதர்களாக என்னையும் எங்களுடைய திருச்சபையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் இந்த 3வது லாக்டவுனுக்குள்ளாக கடந்து செல்கின்றோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஆகாரத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே வேலை இழந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து என்னென்ன காரியங்களை ரிலாக்ஸேஷன் பண்ண முடியுமோ பண்ணி ஆண்டவரே பொருளாதாரத்தையும் மக்களையும் பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ்ல கஷ்டப்படுகிறவங்க, பாதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யூஎஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இட்டாலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்பெயினுக்காக, பிரான்ஸுக்காக ஆண்டவரே, நெதர்லாந்துக்காக ஆண்டவரே, மற்ற எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், அவர்களை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். As we have entered into a new month, the month of May, Lord, we don't know how this month is going to be, but we know that you will be with us, O God. You protect all of us, O God, all our nation and all people in the world, O Master, Lord, that we may experience your presence, may experience your protection, we may experience your provision and your love, your faithfulness in our lives, O Master, Lord. Bless all our congregation members, all who watch, Lord, this telecast. Bless them, O God. Help them in their situation, O Master. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்றோம். இந்த புதிய மாதத்திலே நீங்கள் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்க போதோ எங்களுக்கு தெரியாதானால் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு. தேச தலைவர்களுக்கு உதவி செய்யுங்க, கொரோனாவிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏழை எளிய மக்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, வேலை இழந்தவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பராமரிப்பும், உங்களுடைய போஷிப்பும், உங்களுடைய வழி நடத்துதலும், உங்களுடைய பாதுகாப்பும், உங்களுடைய அன்பும் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த டெலிகாஸ்டை பார்க்கிற எங்களுடைய திருச்சபையின் மக்கள், மற்ற திருச்சபையின் மக்கள், உலகம் முழுவதும் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும், உங்களுடைய சமாதானத்தோடு எங்களை, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை நீர் அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போக கிடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.